நிறைய பேர் இந்த ராஜபாளையம் சைடில் இருந்து ஆக்சுவலாக நிறைய பேர் விளையாட வர்றீங்க. நான் வந்து அந்த கிளப்பு அலத்தங்கரை கபடி கிளப் இருக்குல்ல, இது ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெளியூர்லேருந்து உள்ள பசங்களை ஃபஸ்ட்டு பேட்சாக வந்தது எங்கள் டீம் விளையாடுறதை பார்த்து, இந்த ரஞ்சித்துன்னு சொல்லியிருங்களா, அவெல்லாம் விளையாடுறதை பார்த்து தான் ஜெய்சீல மாதிரி ஆளுகள் முதல்ல வந்து ஒரு பேட்சாக வந்தாங்க. நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க ராஜபாளையத்துலேருந்து. ஏன்னா இந்த இடத்து இந்த பிளேயர்கள் விளையாடி தான் எங்கள் கிளப்பு கொஞ்சம் நிறைய பேர்களை இன்னும் புகழையும் உண்டு பண்ணது. முதல்ல உள்ளூர்லேருந்து வந்திருந்தாங்க, வெளியூர்லேருந்து வந்த பசங்களாம் நிறைய பண்ணது எங்கள் கிளப்பை நல்ல வழி நடத்தின காரணம் உங்களுடைய பையன்மார் தான். இங்கேருந்து 4 பேர் வந்திருக்கீங்க அலத்தங்கரைக்கு. 4 பேரில் 3 பேர் என்ன பண்ணுறீங்க, ஜாப் கிடச்சிருக்கு. இதுதான் என்னுடைய அந்த கண்டென்ட்டு. ஜாபு கிடைக்கிறது மட்டும் நான் டீம் வைக்கல ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மண்ணில் இந்த மண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் எடுத்துக்கிட்டால் நிறைய வேறு நீங்கள் இழந்துருக்கிறீங்க இந்த குடும்பங்கள் வன்முறையினால். இங்கே வந்து ஜாதி சண்டை போடுறது வேணுன்னா உங்கள்கிட்ட உங்கள் ரத்தத்திலே என்ன இருக்குன்னா அந்த வன்முறை ஊறி இருக்குது கிட்டத்தட்ட. அந்த வன்முறையை நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வன்முறையை அப்படி கபடிக்குள்ளே கொண்டு வந்து கபடிக்குள்ளே அந்த வன்முறையை காட்டி அதில் பண்ணி அந்த தாக்கத்தை அதில் தீக்க வச்சுருவேன். இந்த ஒரு மண்ணுக்கு ஒரு வேட்டைக்குணம் இருக்கா? எல்லாம் வேட்டைக்கு போவீங்களா? போவாங்க வேட்டைக்கு போகிறது. ஏன்னா பரம்பரையிலேருந்தே நம்ம இருக்குது. இப்போ என்ன மனித ஏன்னா தோன்றுறது அப்படி தான். வேட்டையாடி தான் நம்ம உணவு உண்டது. அப்புறம் தான் அக்ரி புரட்சி, விவசாய விளையாட்டு நம்ம சாப்பிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிச்சது. திருப்பி போட்டி போகாமல் வந்தது இதில் இந்த விவசாய புரட்சி வந்து விவசாயத்தை பண்ணி சாப்பிட்றோம்ல, அதில் தான் இடம் பிடிக்கிறதுல அதில் பிரச்சனை வந்து நம்ம வந்து சண்டை போட்டது. அதனால தான் நம்ம வெறும் வேட்டையாடிட்டு இருந்த இனத்தில் வந்து நமக்கு ஒரு இது கிடையாது. எந்த இடத்தையும் தங்குவோம், எங்கேயும் விளையாடுவோம், எங்கேயும் போவோம், எங்கேயும் வருவோம், அப்படி இருந்தோம். அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் அதில் என்ன பண்ணால் இன்னொன்று ஆட் பண்ணுறது என்னென்னா வன்முறை இருக்கு, அவ்வளோதான். பழி வாங்கும் குணம் அந்த இதை ஸ்போர்ட்ஸுக்கு அப்படி திருப்பி விட்டிங்கன்னா அதில் நம்ம எவ்வளோ சாதிச்சிடலாம். அப்படி உங்கள் ஊர்லேருந்தே என்ன 3 பேர் சாதிச்சு வேலை கிடச்சா பார்த்துறீங்களா? இது அந்த வேலை கிடைக்கிறதோடு நின்றக்கூடாது. நம்ம இதை கடந்து நம்ம என்ன செய்யணும், அடுத்த கட்டம் போகணும். ஏன்னா எனக்கு அது என்ன அதுதான் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உண்டு பண்ணணும். அந்த சமூகம் நான் ஒரு டாப்பிக்காக ஒரு அகாடமி போயிட்டுருக்கேன். அது எப்படி வழி நடத்தப்படுதுங்கிறது இங்கேருந்து வந்த 3 பசங்களும் தெரியும். காலையில் எப்படி பண்ணுறோம், சாயங்காலம் எப்படி பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோங்கன்னு தெரியும். இதே ஒரு சூழலை நான் ஒவ்வொரு இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு கிராமங்கள்லையும் அதே ஒரு சூழல் தான் உருவாக்க விரும்புகிறேன். ஒரு போதை இல்லாத, ஒரு வன்முறை இல்லாத, ஒரு ஒழுக்கமான ஒரு கலாச்சாரத்தோடு என்ன செய்யணும் நம்ம வளரணும்னு நினைக்கிறோம். அது நீங்கள் இங்கே இந்த மாதிரி பெரியவங்களாம் இருந்து உங்களுக்கு வழி நடத்தும் போது அது சாத்தியப்படுது. சரிங்களா? நம்ம ஒரு சின்ன பசங்க செய்தால் ஒரு அகங்காரம் இருக்கும், ஒரு ஆணவம் இருக்கும், விட மாட்டோம். இது பெரியவங்களோட ஒரு ஆசீர்வாதத்தில் நடக்கும்போது அவங்க நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். புரிஞ்சா அவங்களுக்கு? அதனால் அதை சார்ந்து விளையாட்டுக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரண்ட்டு என்கிட்ட அங்கே கிரவுண்டில் கொண்டு ஒரு பேரண்ட் ஒரு பையனை கொண்டு விடும்போது அங்கே ஊருக்கே வர வேண்டாம், சொல்கிற வார்த்தையே ஊருக்கே அனுப்பி விட்றாதுங்க, அங்கேயே இருக்கட்டும். அப்போ என்னன்னு கேட்பேன். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, ஐயா எங்கள் வந்து எங்கள் குடும்பத்திலேயே 3 நாள் இழப்பு வந்துட்டு, இவன் அங்கே விட்டோன்னா திருப்பி அந்த பழிவாங்க உணர்வுக்கு போய் திருப்பி யாரையாவது பழி வாங்கணுன்னே இருந்துருவானுங்க, வேறையாவது அடிக்கணும் கொல்லணும்னே இருந்துருவானுங்க. அந்த எண்ணமே மாற்றணும், எண்ணத்தை மாற்றுறதுக்காக தான் அங்கே விடுவாங்க. எங்கே விடுவாங்க? அந்த எண்ணத்தை மாற்றுறதுல நான் சக்ஸஸும் அடைஞ்சேன். ஏன்னா உங்களை வந்து அந்த வீரத்தை அவ்வளோ அங்கே அடிக்க வச்சு உடைக்க வச்சு அவனுக்கு அந்த அகங்காரத்தை உடச்சி காலையில் 4:30 மணி எழுப்ப வச்சு மெடிடேஷன் பண்ண வச்சு அவன் அந்த பழிவாங்கும் உணர்வு, அந்த வேட்டை குணம் எல்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு மனிதனாட்டு நிறைய பேர் இங்கேருந்து வந்தீங்க. வேலை கிடச்சி வந்ததை விட இவர் சார் சொன்ன மாதிரி 3 பேர் வேலை கிடச்சிருந்தது எனக்கு பெருசு இல்லை. சங்கர்னு ஒரு பையன் நல்ல பையனாக தான் இருந்திருப்பான். அப்போ நல்ல பையன் நிறைய பேர் இங்கே இந்த கிராமங்கள்லேருந்து வந்து நல்ல பையனாட்டுங்க வந்து உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஒரு கோட்டை மட்டும் தான் நடந்து போச்சு. அந்த கோடாங்கின்னு ஒரு பையன் வந்து இங்கே ராஜபாளையம் பக்கம் தான் வந்திருந்தான். இப்போ அவனுக்கு வீட்டிலேருந்து என்கிட்ட கொண்டு விடும்போதே சொன்னாங்க, இப்படி தான் பையன் மோசம், இப்படி சண்டை போட்டு தெரியுமா அப்படின்னு ஊருக்கே விட்றாங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல பையன். அங்கே வந்து எங்கள் டீமை ஒரு கோடாங்கிட்டு வரணும் யாராவது இருப்பாங்க, மணியெல்லாம் இருப்பாங்க. அவன் வந்து ஒரு ஸ்பிரிட்டான ஆள், ஒரு நல்ல வீரன், ஒரு பயங்கரமான ஆள். அப்போ அவன் வந்து டீமை கோஆர்டினேட் பண்ணி அழகாக கொண்டு போயிட்டு இருப்பான். ஆனால் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு அங்கே வந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்க முடியாது. இங்கே திருவிழா வந்தது, கல்யாண வீடு வந்தது அப்படின்னா டப்புக்குன்னு கிளம்பி வந்துடுவான். இப்போ அங்கே வந்து நான் ஒரு சூழலை மாற்றி அழகாக வச்சுருப்பேன். இந்த வன்முறையை மறந்து, இந்த பழிவாங்கும் குணத்தை மறந்து அழகாக தெளிவாக இருப்பான். ஊருக்கு வந்த உடனே அந்த பசங்களெல்லாம் சேர்ந்த உடனே அது வந்து மறுபடியும் வந்துடும். ஏன்னா அது ஜீன்லேயே உள்ளது, சாதாரணமாக இருந்து வந்ததில்லை.
இந்த 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 ஜென்ரேஷன் வந்துடல தாத்தா பாட்டா காலத்துலேருந்தே இந்த பழி வாங்கும் உணர்வெல்லாம் உள்ளே வந்தது. அது ஊருக்கு வந்த உடனே டக்குன்னு இந்த மண்ணை கண்ட உடனே என்ன செய்யாது, புசுக்குன்னு மேலே ஏறிடும். அப்போ திருப்பி வன்முறைக்கு போயிடுவான். வன்முறைன்னு அவன் அது வன்முறைக்கு போகிற மாதிரி போகல, அவன் அது கேஷுவலாக ஒரு கல்யாண வீட்டில் நடந்த சம்பவத்தில் ஒரு சின்ன ஒரு பையனை அடிக்க போய் அடிச்சுட்டு வந்துட்டான். அடிச்சுட்டு வந்து ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் இந்த கொலையை நடந்தது. அடிச்சுட்டு ஊருக்கு வந்தான், திருப்பி அங்கே செட்டில் ஆகி சரியாயிட்டான், மைண்ட் சரியாகி ஆள் ஃப்ரீ ஆகிட்டான். ஃப்ரீ ஆகி வன்முறை மறந்துட்டான். அப்புறம் திருப்பி ஊருக்கு போகும் கொரோனா வந்தது. அப்போ தான் கொரோனா வரும்போது தான் அப்போ நான் எல்லோரும் வெளியே வேக்கேட் பண்ண வேண்டிய சூழல் வந்துட்டு எல்லோரும் ஊருக்கு போனாங்கல்ல. ஊருக்கு போன இடத்துல அங்கே பழைய சண்டை மறந்துட்டான். அவன் அடித்ததே மறந்துட்டான். அப்போ ஆனால் அடிப்பட்டவன் இருக்கான்ல, வாங்கினவன் இருக்கான்ல, அவன் ஒரு அந்த உங்கள் மண் இல்லை, அது அந்த வன்முறை அவன்கிட்ட இருந்துகிட்டே இருந்து, உள்ள சாயில் இருந்துகிட்டே இருந்தது. எப்பண்டா வருவான், எப்பண்டா அவனை போடலாம் அடிக்கலான்னு திட்டந்துகிட்டே இருந்திருக்கான். இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து அந்த பையன் நல்ல பையனை மாட்டான்ல, பேரண்டை விட்டாங்க. உங்கள் ஊரில் எப்படின்னா ஒருத்தனை அடித்தா திருப்பி அவன் என்ன பண்ணுறாங்கிறதையும் வாட்ச் பண்ணுவாங்களாம். சூட்சமாக அவன் என்ன பண்ணுறான், அடிக்க திருப்பி ட்ரை பண்ணுறானா, பழி வாங்க நினைக்கிறானா, அப்படி நினைச்சானாலே மறுபடியும் நீங்கள் போய் அவனை அடித்து அவனை காலி பண்ணிடுறது. இப்படி தான் நடக்குதுமா. அப்போ அவர் அப்படி சொல்லி அவங்க பேரண்ட் என்கிட்ட சொன்னார், இப்படி தான் இருக்கோம் நாங்கள், இவனை ஃப்ரீயாக விட்டோம். இவன் ஃப்ரீயாக அப்படி காட்டுக்கு போகும்போது தான் நடந்த சம்பவம் அது. ஒரு 4 பேர் வந்து செருக்க இவன் நினச்சிருந்தா அந்த 4 பேர் அடித்து போட்டுருக்கலாம். இன்னும் நினச்சிருந்தா அந்த 4 பேர் 2 பேர் உண்டு, ஜெகன் 2 பேரும் கூட உண்டு, பைக்கில் வந்திருக்காங்க, ஒரு 4 பேர் சேர்த்துருக்காங்க. எல்லாம் கஞ்சா பாட்டி சேர்த்தது, போதை படித்தவங்க. ஏற்று அடிச்சிருக்கலாம், அவனை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவனை அடிக்கலை, சமாதானம் பேசியிருக்கானுங்க. நான் என்ன பண்ணேன், ஏன்டா சேர்க்குறீங்க, என்னடா பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் பின்னாடி இருந்து என்ன பண்ணான், கத்தி எடுத்து குத்திட்டான். புரியுங்க அவங்களுக்கு. அப்போ இவன் அடிச்சிருந்தா அவனை திருச்சி ஓடிருப்பான். குத்துப்பட்டுட்டு ஆட்டோவில் கொண்டு போகும்போது அவன் சொன்ன வார்த்தைகள் எப்படின்னா, நான் என்னடா பண்ணனே, என்ன இப்படி குத்திட்டானே. புரிஞ்சு அவங்களுக்கு. ஏன்னா அவன் திருந்திட்டான். நான் சண்டே உங்களை எப்போ அடிக்கவே இல்லையே, உங்களுக்கு யாருமே நான் ஒன்றும் பண்ணலையே, ஏன்னா பழையதை மறந்துட்டான். இப்போ நடந்த சம்பவத்துக்கு வரான். இப்போவும் அவன் சூட்சமாக இருந்திருப்பான், அவன் அடிச்சிருக்கணும். ஆனாலும் அது என்னன்னா, வன்முறைங்கிறது நமக்கு என்ன தேவையான இடத்துல தேவை. ஒருத்தவனை கொல்ல வரான், உனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பழி வாங்கும் உணர்வு தான் இருக்கப்படாதே தவிர அந்த ஸ்பாட்டில் ஒரு முடிவு ஒன்று கொல்ல வந்தாலும் நீ கழுத்து கொடுத்துட்டா போக முடியாது. அப்போ போராடி இருக்கணும்ல அவன். நான் அப்படி நினச்சி வருத்தம், ஒரு பையனை வந்து இழந்துட்டோமே. ஏன்னா அவனை திருத்தி விட்டுட்டோம், வன்முறை போகாதான்னு திருத்தினவன்ட்ட வன்முறைக்குள்ளேயே சுற்றி இருக்கிறீங்க. முழுசாக திருந்தி வாழணும்னா நம்ம வன்முறை வந்தால் திரும்பி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை ஃபேஸ் பண்ணாமல் நினைச்சக்கூடாது, விட்டு போயிருக்கக்கூடாது. அப்படி ஒரு உயிரிழப்பே போயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக திருந்திய மனிதன். எனக்கு அது சந்தோஷம் என்னென்னா, அவன் அப்படி சொன்னால் கேட்டான் பார்த்தியா, எப்படி உயிர் போகும்போதும் நான் என்ன பண்ணினேன், அடிக்க எந்த வன்முறைக்கும் இல்லாமல் இருந்தேனே, என்ன விட்டு என்ன வன்முறை இல்லாத டைமில் என்ன பண்ணிட்டீங்களாடான்னு சொல்கிறான். திருந்துறாலும் நீ இந்த மண்ணுக்கு வரும்போது நீ அந்த இதோட வீரத்தோடு தான் என்ன செய்யணும், இருக்கணும். இந்த வீரம் உள்ள மண் இது, இந்த மண். அதனால் நீங்கள் இந்த வீரத்தை என்ன செய்யாதுங்க, இழந்துடாதுங்க. இந்த வீரத்தை அவ்வளோ அப்படியே எதுக்கு பயன்படுத்துங்க, யார் உங்களை எது பண்ணாலும் அவன் வன்படம் தான். அந்த கோவத்தை அவ்வளோ என்ன செய்யுங்க, அந்த ஆக்ரோஷத்தை அவ்வளோ எங்கே தீருங்க, இந்த கிரவுண்டில் கொண்டு தீருங்க. அந்த வன்முறையே வராது. ஏன்னா ஒற்றுமையாக இருங்க. ஒருத்தர் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால், இவ்வளோ மீனாட்சிபுரத்துலேருந்து 7 லைன்ஸ் டீம் இவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாலே ஒரு பக்கத்தில் கிராமத்து யாரும் உங்களை சீண்ட மாட்டாங்க. ஆனால் தனித்தனியாக போனால் சீண்டிடுவான். புரிஞ்சா உனக்கு. இவ்வளோ பேர் 25 பேர் இருக்கா அப்படின்னா ஒரு அங்கே சும்மா ஊரில் போனால் வம்பு பண்ணுறவன், தும்பு பண்ணுறவன், கஞ்சி அடிக்கவன், அதெல்லாம் அவங்ககிட்டே வர மாட்டான். அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல போதைப் பொருள் நிறைய பரிமாறுது. எல்லா ஏரியாவிலும் என்ன பண்ணுது, இந்த கஞ்சா இதெல்லாம் அந்த கோடாங்கி இறக்குறது காரணமே அந்த கஞ்சா அடித்த பார்ட்டி. கஞ்சா அடிச்சுட்டு அவனை கொல்லணுன்னே இருந்திருக்கான். இழப்பு என்னாச்சு, மறுபடியும் அவங்க பேரண்ட் திருப்பி வன்முறை, அங்கேயும் இழப்பு. ஒரு கொலை நடக்க போய் 4 கொலையாக மாறி போச்சு. இப்போ 4 கொலை 4 வீட்டில் கஷ்டம் தானே. அவங்கள்ட்ட எல்லா வீட்லையும் எந்த வீட்டில் இழப்பு நடந்தாலும் அங்கே வீட்டில் ஒரு பிள்ளைகள் இருக்கும், ஒரு ஒய்ஃப் இருப்பா, ஒரு பிள்ளைகள் இருக்கும், அந்த வீட்டில் இழப்பு தானே. அது பிள்ளை எப்படி வளரும், திருப்பி அதே வன்முறைக்கு வளருது. இந்த சூழலை நம்மளால் இந்த ஸ்போர்ட்ஸும் படிப்பும் தான் மாற்ற முடியும். வரும்போது காமராஜருக்கு படத்தையும் அந்த 2 குழந்தைய கூட்டு வர படத்தான் எழுதி போட்டுருக்கு. பார்த்தீங்களா உங்கள் ஊரில் பார்த்தீங்களா? இந்த காமராஜரை பற்றி தெரியுங்களா உங்களுக்கு? இந்த வறுமையும் வன்முறையும் மாற்றுறதுக்கான முயற்சி தான் கல்வின்னு கல்வியை ஊராலும் பரப்பினவர் காமராஜர். கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கல்வியாலே மாற்ற முடியும். நான் நினைக்கிறது ஸ்போர்ட்ஸாலே மாற்ற முடியும். ஸ்போர்ட்ஸும் நமக்கு என்ன செய்யும், கல்வி ப்ளஸ் வீரத்துக்கு வேணும். வீரத்துக்கு விளையாட்டு இருக்குது. வீரம் தான் விளையாட்டு. இந்த விளையாட்டாலே இந்த சமூகத்தை மாற்ற முடியும். அது நம்ம எக்ஸாம்பிளாக நடக்கணும். என்ன நம்ம நடந்து இந்த வீரத்தால் வரும்போது இந்த போதை இல்லாத சமூகத்தையும், புரிஞ்சவனுக்கு வன்முறை இல்லாத சமூகத்தையும், பழிவாங்கம் இல்லாத சமூகத்தையும் நம்ம என்ன செய்யணும், நம்மளால் என்ன செய்ய முடியும்,
மாற்ற முடியும். நீங்கள் அதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அது சின்ன பசங்கள் யங் ஜென்ரேஷன் நம்ம அதை நோக்கி தானே செய்யணும், பயணம் வைக்கணும். சரியா தம்பி? பண்ணிடலாமா? எல்லாம் இப்போ ஒரு பழம் கிடையாது உங்கள்கிட்ட, எல்லாம் பண்ணிடலாமா? சூப்பர். ஏய், நீ எந்த மண்ணில் நீ கபடி கற்றுக்கிட்டா? இந்த மண்ணில் இந்த ஊரில் நீ கபடி கற்றுக்கிட்ட, அப்படி தானே? சரி தானே? அப்போது நீ நிற்கிற பையனை மாட்டி கொடுத்த எந்த கிரவுண்டு? இந்த கிரவுண்டு. இந்த பெரியவங்க இல்லை, நீ ஜெயிச்சு இந்த பையனுக்கு பணி வாங்கி கொடுப்பா, அவ்வளோதானே வாங்கி கொடுக்குறா. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு பாரம்பரியமாக. இது ஒரு பாரம்பரியம், ஒரு கடத்தல். பெரிய பிளேயர் இருப்பான், அந்த பெரிய பிளேயர் சின்ன பிளேயரை வளர்ப்பான். இதுதான் நான் கடைப்பிடிச்ச கொள்கை. இதுதான் இந்த கொள்கை தான் இந்த சமூகம் பூரா போகணுன்னு நினைக்கக்கூடிய ஆள்னா. நீ உயிர் போனாலும் உனக்கு எந்த மண்ணில் உயிர் போகணும்? உன் கிராமத்தில் உயிர் போகணும், அப்படி தான் நினைப்போம். எத்தனையோ பேர் எங்கேயோ போவான், ராஜபாளையத்துலேருந்து கிளம்பி பிழைப்புக்கா எந்த ஊருக்கு போகிறாலும் என் கடைசி எங்கே வருவான்? இந்த மண்ணுக்கு வருவான். இந்த மண்ணில் விளையாடி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நீ இன்னொரு மண்ணுக்கு போய் விளையாடலாமா தம்பி? நீ இன்னொரு மண்ணுக்கு விளையாடலாமான்னு கேட்குறேன். நீ தேடி போகலாம், உன் கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எங்கே வேணாலும் தேடி போகலாம். ஒரு சாய்க்கு போகலாம், புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு எஸ்டிஐடி போகலாம், ஒரு இன்னொரு அகாடமிக்கு போகலாம். இப்போ எங்கே நீ போனாலும் நீ விளையாட இடம் எது? இந்த மண் தான். இந்த மண் தான் உன்னை உருவாக்கிச்சு, நிற்கிற பெண்ணில் விளையாட வச்சுல. இதை உன் மனசில் எப்போவுமே பதிச்சு வச்சுக்க. இதுதான் உனக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். இந்த டீமை இம்ப்ரூவ் பண்ண வைக்கக்கூடிய ஒரே செயல் இதுதான். என் மண், என் ஊர், என் மக்கள், இதுதான் உனக்கு இருக்கணும். இது தவிர வேறு என்ன இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. இன்னொருத்தன் ஆடுறான் கெஸ்ட்டு, இப்போ பூரா சமூகம் பூரா எப்படி இருக்குன்னா கெஸ்ட்டு போட்டு ஆடுற சமூகமாக இருக்குது. ஒருத்தனை ஒன்று அடிக்கணும்னா இன்னொரு பக்கத்து கிராமம் அடிச்சிட மாட்டான், ஒன்று ஜெயிக்க முடியாது. நீ ஏன்னா ஒற்றுமையாக இருக்கா, ஒரே ஊரில் ஆடா, ஒரே ஊரை ஒருத்தனை அடிக்க முடியாது. அடிக்க முடியாதுன்னா அவன் என்ன பண்ணுறான்னா திருப்பி பிளேயரை கூப்பிட்றான். எல்லா இடத்துலேருந்து பிளேயரை கூப்பிட்டு ஒன்று அடிக்க ரெடி பண்ணுறான். அடிக்கட்டு மோது நெல்லு, அந்த இடத்துலேருந்து போராடு. புரிஞ்சா? அவனுக்கு கோவம் வரணும். கெஸ்ட்டு ஆட அவன் கெஸ்ட் நல்ல பிளேயர் தான் கூப்பிட்டு வருவான். நீ சாதாரண பிள்ளை அடிக்க போதில்லை, பெரிய பிளேயர் அடிக்க போகிறா, தோத்துட்டு வா. ரோஸாக இருக்கணும் உனக்கு. இந்த மண் ராஜபாளையம் பழி வாங்க உணர்வுக்கும் அந்த வீரத்துக்கும் பேர்பட்ட மண். சரி தானே? இப்போ நிறைய ஊர்களில் கெஸ்ட்டு கூப்பிட்டுருக்கானுங்க. சரிதானே? நீ இங்கே போகிறப்போ என்ன போய் வருவீங்க? வின்னர், ரன்னர், தேர்டு, ஃபோர்த், 4 இருக்கீங்களா? உனக்கு வின்னர் விட தடுக்கிறதுக்கு தான் அவன் கெஸ்ட்டு போடுறான். அப்போது நீ விடக்கூடாது. நீ உடனே நீயும் போராடி பார்க்குறா, ஒன்றாலும் ஜெயிக்க முடியல, நீ மறுபடியும் அங்கே போயிருவியோ? அதுக்கு பேர் என்னது தம்பி? நீ உனக்கு இயலாமல் இன்னொருத்தனை அடிக்க இன்னொரு டீமுக்கு போய் அடிக்க வருவியா? அப்படியே ஒருத்தன் ஊர்லேருந்து ஒருத்தன் வெளியே போனான்னா ஒரு வருவான்ல, அவன் வருவான்ல. நீ அவருக்கு மட்டும் நீ இப்போ ஒருத்தன் வெளியே போகிறான்னா அந்த டீம் ஒன்று ஏற்று ஆடுறான்னா அவனுக்கு மட்டும் பக்கு போடு. ஒரு ரைடு ஸ்கோர் பண்ண விடாத. ஒரு வேகம் வருமா உனக்கு? வேகம் வருமா? என் பழைய ஃப்ரெண்டு நான் அடிச்சு விடுவியா? இல்லை, அந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைலாம் செய்கிறாங்க. ஒரு கீழ்த்தரமான வேலை செய்கிறாங்க. எப்படி, என்ன கீழ்த்தரமான வேலை? ஐசிஎஃப்லேருந்து நான் ஒரு சுரேஷ் நான் ஃப்ரெண்டை கேட்குறேன். ஒரு பையனை கெஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க, ஐசிஎஃப் ஆடுற டீம் ஆடுது. கடைசி 5 நிமிஷம் 3 பாயிண்ட் லீடிங். அங்கிருந்து ஒருத்தன் பாடி வரான். இவன் ஸ்பெஷலாக சொல்லி கெஸ்ட்டு கூப்பிட்ட பையன்ட்ட சொல்லியிருக்கான், பாடி வரான், இந்த ரைடு நீ அடிக்காத, அவாய்ட் பண்ணி விட்டுரு, நான் அடுத்த ரைடு போய் மைனஸ் ஆகிட்டு வரேன், டீம் ஜெயிச்சிருன்னு சொல்லியிருக்கான். பாடி வந்தவர் யார்? இந்த கெஸ்ட்டுக்கு ஃப்ரெண்டு. எந்த கெஸ்ட்டுக்கா? ஐசிஎஃப்ல கெஸ்ட் ஆடினார்ல, அவருக்கு ஃப்ரெண்டு பாடி வராரு. எவ்வளவு கீழ்த்தரமாக போகிறான் பாரு. ஆடு ஐசிஎஃப் டீமுக்கு கெஸ்ட்டு, நீயே கெஸ்ட்டு, அந்த டீம்லேருந்து ஒருத்தர் வாடி வரணும், அடித்து 4 விட்டு 4 பாயிண்ட் அடிச்சு விட்டு டீம் தோக்க வச்சுட்டானா? எவ்வளோ கீழ்த்தரமான வேலை பாரு. புரிஞ்சா தம்பி? மட்டரமாக போகிறாங்க. காசு விளையாடுறதங்க, காசு வாங்குறதங்க இல்லாங்க, ஏற்ற டீம்காரன் அடிச்சு விட்றான். நடக்கலாமா? இந்த ஈனத்தனதுக்கு பேர் ஈனத்தனமான விளையாட்டு. நீ வீரமிக்க விளையாட்டை நீ ஈனத்தனமான விளையாட்டை என்ன செய்யாத, மாற்றிடாத. ஈனத்தனம் தெரியல அவனுக்கு, அசிங்கத்தனம். நம்ம வீரன் விளையாடணும், இந்த மண்ணுக்காக மட்டும் விளையாடு. நான் பாராட்டுவேன். இந்த மண்ணிலேருந்து நீ ஒரு இந்தியா கிடச்சா எந்த ஊர்னு வேணும் சொல்லுவா? நீ தம்பி என்ன சொல்லுவாப்பா? நீ இந்தியா போயிட்டு வரா, ஏசியன் கேம்ஸ் போயிட்டு வரா, நீ இப்போ கெஸ்ட் ஆடின ஊருக்கு பேரா சொல்லுவா? யாருக்கு எந்த ஊர் சொல்லுவா? ஊரில் சொல்லுவா?
ஒரு தடவை எல்லாம் தந்தது. அப்போ இனி இன்னொரு ஊருக்கு ஆடணும் என்ன? எந்த வளர பிள்ளையரோ, எந்த சின்ன பிள்ளை, எல்லா சமூகத்தான் சொல்கிறேன். இன்னொரு ஊருக்கு போய் நீ ஆடு இருந்தால் அது ஈனத்தனமான கேவலமான. புரிஞ்சா? என் ஊருக்கு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். எல்லாம் வண்ணமாக இருக்குது, ஜாம் பண்ணிருக்கீங்க, நல்லா விளையாடுறீங்க, ஒன்றும் குழப்பம் இல்லை. இந்த ஈனத்தனை வேலை இருந்துச்சாங்க. இப்போ நான் ஓகே ஏன்னா நான் இந்த கிரவுண்ட் இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்த உடனே அறிஞ்ச விஷயங்கள், சில விஷயங்கள் அறிஞ்சேன். எப்படின்னா, இது வரைக்கும் உள்ள ப்ரைஸ் அமௌண்ட்டை இது வரைக்கும் டிவைட் பண்ணலை, அந்த பணத்தை வச்சு தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு மணி சொல்லும்போதே நான் விளையாட வரதுக்கு முன்னாடி இதுதான் செய்கிறாங்க, எங்கள் சீனியர் இதுக்கு தான் படித்து தந்தாங்க பாடம் அப்படின்னு. இது என் கிளப்பில் உள்ள அடிப்படை 30 வருஷம் 35 வருஷமாக பண்ணுற கொள்கை இதுதான். இந்த கொள்கை ஒன்று தான் இதை வளர்க்கும். ப்ரைஸை யாருக்கும் கொடுக்குறதில்ல, கிளப்புக்கு பயன்படுத்துவோம். ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், ஒரு கணக்கு வழக்கு இருக்கும். அந்த கணக்கு யாரும் ஓப்பன், அந்த கணக்கு யாரும் பார்த்துக்கலாம், என்னென்ன செலவுன்னு சொல்லி பண்ணிக்கலாம், பண்ணணும். இதுதான் ஓப்பனாக இருக்கும். என்கிட்ட இந்த கிளப்பை கடைப்பிடிக்கிறீங்க. இப்போ நான் இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்கிறதும், இப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது காரணங்களும், என் கிளப்பில் ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு அடிப்படை பண்பாடையும் கடைப்பிடிச்சதை எல்லா இடமும் போகணுன்னு நினைக்கிறது இதுதான். இன்னொன்று, காலையில் 4 மணிக்கு எழுப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ராக்டிஸ் ஒழுங்கு. இதுவும் நீங்களும் ஒழுங்காக வர்றீங்க, 1-2 பேர் வராமல் இருக்கீங்க, இந்த ஒழுங்கையும் கடைப்பிடிக்கணும். ப்ளஸ் நம்ம எல்லாருக்குமே அடிபடுது, எல்லாருக்குமே இன்ஜுரி வருது, காயம் வருது. அந்த காயத்துக்கு தீவிரம் நம்மகிட்ட யார்ட்டையுமே இல்லை. மேட்டு இன்னும் ஜாஸ்தியாக காயப்படுது. இந்த காயத்துக்கான தீவிரம் நம்மகிட்ட இல்லை. இப்போ நமக்கு மேலே அல்டிமேட் பவர் ஒன்று இருக்குது. இது நம்ம முன்னோர்கள் நம்ம தந்தது தான். அதை ஒரு கோயிலில் தந்திருக்காங்க, ஒரு சாமி படமாக தந்திருக்காங்க, இல்லை நம்ம சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, உணர்வுபூர்வமாக உனக்கு தந்திருக்காங்க இந்த பாடத்தை. இதை நீங்கள் என்ன செய்யணும்? இது எல்லாரும் கடத்தணுங்கிறதுக்காக நான் இங்கே உங்களுக்கு கடத்த நினைக்கிறேன். இது நம்ம கபடிக்கும் பயன்படும். எப்படி பயன்படும்? தியானம் பண்ணும்போது ஒரே பொருளை நோக்கி, ஒரே குறிக்கோளை நோக்கி பயணம் பண்ணுறது பயன்படும். தியானம் தவம் தான். இப்போ தவம் தான், இந்த காலம் இல்லை. அந்த காலத்திலே அர்ஜுனெல்லாம் மகாபாரதம் கேள்விப்பட்டீங்களா? அர்ஜுனெல்லாம் பெரிய பெரிய ஆயுதம் பெற்றதே இந்த தவத்தின் வலிமையால் தான். 6 மாதம் 1 வருஷம் தவம் இருந்து பெற்ற வலிமை தான் இது. இந்த தவத்து மூலம் நாமளும் என்ன செய்யலாம்? இந்த வலிமையை பெற்று சமூகத்தை என்ன செய்யலாம்? வென்று காட்டலாம். அதனால் மெடிடேஷன் பண்ணிடலாமா? வாங்க பண்ணுவோம். அப்படியே உடம்புல தேய்ச்சி. இதை கொஞ்சம் ஓரளவு கண்டினியூ பண்ணுங்கள் தம்பி. டெய்லி கொஞ்சம் என்ன செய்யுங்க, முடிச்சு போகும்போது கண்டினியூ பண்ணுங்கள். டெய்லி வாங்க, டெய்லி கிரவுண்டுக்கு என்ன செய்யுங்க, டெய்லி கிரவுண்டுக்கு வர்றதை நம்ம அடிப்படை ஒரு பண்பாட்டு மாற்றிடுங்க. டெய்லி பல்லு தேய்க்கிற மாதிரி, நம்ம புரிஞ்சா பல்லு தேய்க்கிறோம், மோஷன் போகிறோம், சாப்பிட்றோம்ல, இதை மாதிரி கிரவுண்டுக்கு டெய்லி வரணும். இந்த கிரவுண்டுக்கு டெய்லி வரணுங்கிறது ஒரு கொள்கையாட்டே வச்சுருங்க. அவன் வாழ்நாள் முழுதும் இந்த மண்ணில் விளையாடுறா. இந்த மண் ஒன்று சும்மா விடவே செய்யாது. இந்த மண்ணில் புழுதி பொங்க ரத்தம் பட விளையாடுறா, அப்படி தானே? காயம்பட விளையாடுறா. இந்த மண் இறைவன் தான். பஞ்சபூதத்தில் ஒன்று இறைவன். இப்போ கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிற இதில் உயிர் இருக்குது, மரங்கள் வருது, பார்க்குறீங்களா? இந்த இடத்துல தானே விளையாடுறா. அவன் வெறும் காலோட விளையாடுறா. இதுக்கும் உனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. எதுக்கு உனக்கும்? இந்த மண்ணுக்கும் உனக்கும் உள்ளார்ந்த தொடர்பு இருக்குது. இந்த மண்ணு தான் இந்த உடம்பு. பஞ்சபூதத்தில் தண்ணிங்கிறது ரத்தம், சுவாசங்கிறது காற்று, இப்படி இருக்குது. பஞ்சபூதத்தில் நிறைய இருக்குது. புரிஞ்சா உனக்கு? இதில் ஒன்று தான் இந்த பூமி தான், இந்த உடம்பு தான் பூமி. இதில் விளையாடுறா. உன்னை ஒரு தான் குறை வைக்கவே செய்யாத மாதிரி கவலையே படண்டாம். ஆனால் நீங்கள் வேலை கிடைக்கல, நான் பெரிய பொசிஷனில் இருக்கேன், ஒன்றும் பார்க்க வேண்டாம். எந்த பொசிஷனில் தான் வருவா. இந்த பாரு, அந்த பையன் இந்தியா போன பையன் தெரியல உங்களுக்கு? இந்த இந்தியா போன பையன் சோர்ந்து வேலை கிடைக்குன்னு சொல்லி எங்கேயும் போகல. அவன் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணனா இன்றைக்கி 3 கடை வச்சுருக்கான். நான் பார்த்தேன், கார் வச்சுருக்கான், ரொம்ப பெருமைப்படுறேன். நல்ல பிஸ்னஸ் பண்ணுறான், தொழில் பண்ணுறான்ல. அப்போது கபடியை தாண்டி அவன் கபடி மக்களுக்காக பனியனிக்கர் கொடுக்குறது, சேவை பண்ணுறது, ஒரு கேம்ப் நடத்துறது. நடத்திருக்கான். அந்த இடம் ஒரு 500 பேர்கிட்ட நினச்சிருக்காங்க, கேம்ப் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பண்ணுறான். கபடி அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல, ஆனால் கபடிக்கு அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுதான் நிஜம். இதை என்ன செய்யுங்க, எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையோட பண்ணுங்கள். கபடிக்கு நீங்கள் பண்ணலாம். ஒரு இறக்க குணமாக ஒரு அன்பு இருந்தால் இந்த கிரவுண்டுக்கு நீ எல்லாம் வேணாலும் பண்ணலாம். ஒரு இண்டோர் வர வேண்டியிருக்கு, உங்களுக்கு வர வேண்டியிருக்கா? ஒரு மேட்டு வர வேண்டியிருக்கு, ஜிம் வர வேண்டி இருக்குதா? இதெல்லாம் உங்களுக்கு கடவுள் தருவார். எல்லாம் கேட்க வேண்டிய, யார்ட்டையும் பிச்சை கேட்காத. கடவுள்கிட்ட மட்டும் சாமி கும்பிட்டு என்ன செய், நல்லா வேண்டு, அவர் அத்தனையும் கொடுப்பார். இதுதான் தவம். தியானம், தவத்துக்கு மகிமையே உனக்கு வேண்டியதை நீ கேட்குறது, கேட்டு உனக்கு தன்னால் கிடைக்கும்.
எங்கேயும் தேடி போட்டேன்னா